அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். முதல் வணக்கம். இன்றைய தினம் ஏழிசை வேந்தர் சப்தஸ்வர விஸ்தாரத்த கந்தர்வகான ரத்னா ஏழிசை மன்னர், தமிழ் திரைப்பட உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி தியாகராஜ பாகவதர், இன்னொரு ஒடியாகவும் சொல்வார்கள். முத்திவீர ஆச்சாரி கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியனுடைய தியாகராஜ பாகவதர் ஆக எம்கேடி பாகவதர். இன்று பாகவதரின் 117வது பிறந்த நாள். மிக 5 மணித்துளிகளில் அற்புதமான வரவேற்புரையை வழங்குமாறு சக்திமான் அசோகன் எழுதுகிறார். உங்கள் உங்களுக்கு நிற்க வைத்து விருது கொடுக்க எங்கள் மனமில்லை என்பதனால் ஆசனத்தில் அமர வைத்து விருது தருகிறோம். அந்த ஆசனத்தில் நீங்கள் அமருவீர்கள். உங்களை தேடி விருது. அதை போலவே கார்முகிலின் மனம் திறந்தது. நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி பிறந்தது. ஜெட்டியன் தன்னுடைய சுய புத்தியை உபயோகிக்கவில்லை. லண்டன் டிவி சவுண்ட் கேட்ட அதே கேள்விதான் எத்தனை முறையாரும் கேட்டார். ஜூரிகள் சொல்வதை அப்படி இருக்கின்றார்கள். படித்தால் என்னால் அவர்களுக்கு ஒரு அபகீர்த்தி வரக்கூடாது அல்லவா, அதனால்தான் நானே இருக்கிறேன் என்று சொன்ன அந்த மாமனிதரை ஸ்ரீலோலன் என்று எப்படி சொல்கிறேன். ஒரு நாள் சிம்னி விளக்கு இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் சிம்னி விளக்க கையில ஒவ்வொரு கடுதாசா பாவதர் படிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட படிச்சு உலகநாயகி பழனி அம்மா அவர்களுக்கு ஒரு விருது, நம்ம ஐயா அவர்களுக்கு ஒரு விருது. 2வது முறையாக இப்போது விருது வழங்கப்படுகிறது. விசாரதர், ஏழிசை வேந்தர், ஏழிசை மன்னர் என்றெல்லாம் போற்று புகழப்படும் பாகவதர் அவர்களின் பிறந்த நாள். வணக்கத்திற்குரிய நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம். நம்முடைய கலைமன்றத்தின் மூலமாக நீண்ட நாட்களாக நாங்கள் சொல்லி வருவதுதான், நம் கலைமன்றத்தின் மூலமாக சிங்கார சென்னையிலே ஏழிசை மன்னர் பாகவதற்கு முழு உருவ வெண்கல சிலை அமைத்திடுங்கள் ஐயா. அதனை தங்கள் திருக்கரத்தாலேயே திறந்து வைத்திடல் வேண்டும். எங்கள் வேண்டுகோளை நிச்சயம் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார்கள் என்று திடமாக நம்புகின்றோம் என்று உளமாற வாழ்த்துகிறோம். இன்று பாகவதத்தை உயிர் துடிப்பாய் நினைப்பார். கவியரங்கில் தினம் தினமும் நடப்பார். பட்டிமன்றத்தில் தினம் தினமும் திளைப்பார். காலத்தில் வரலாறாய் இருப்பார். கம்பீரமாக எழுத்து வேள்வியை தொடுவார். நல்லவை நடக்குது என்றால் அள்ளி கொடுப்பார். ஆனந்த பெருங்காற்றில் தினம் தினமும் மிதக்கின்ற கார்முகிலோர் ஒரு காலத்தின் வரலாறு. ஐயா
விஜயராகவன் எழுதி இதை இந்த மேடையில் தான் வெளியிடணும்னு நேற்று அவர் கேட்டதனுடைய விளைவாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவருக்கு ஒரு சால்வை அணிவித்து இந்த தொப்பிக்குள்ளே ஒரு சிகரம் இருக்கிறது, சிந்தனையும் இருக்கிறது, மாற்றமும் இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு ஏற்றமும் இருக்கிறது. உலகநாயகி அம்மாவனுடைய குரல் கூட பாதி செம்மையாக சரியாகிவிட்டது என்கின்ற நல்ல செய்தி. அவர் பாடலை பாடுவதற்கு, அவர் போல கச்சேரி செய்வதற்கு பலரை எம்கேடி பாகவதர் கலைமன்றத்தில் சார்பாக நடக்கின்ற விருது வழங்கு விழாவிலே பங்கு கொள்ள வந்திருக்கும் அத்தனை பேரையும் முறையாக வரவேற்புரை இருந்தாலும் பாரதி கலைமன்றத்தின் தலைவர் என்ற முறையில் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். இந்த தொப்பிக்குள்ளே ஒரு சிகரம் இருக்கிறது, சிந்தனையும் இருக்கிறது, மாற்றமும் இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு ஏற்றமும் இருக்கிறது.